அனைவருக்கும் வணக்கம். வார்ம் கிரீட்டிங்ஸ் அண்ட் விஷஸ் டு எவ்ரிஒன். இப்பொழுது நான் 2 வகையான பயிற்சியை சொல்லித் தருகிறேன். நீங்கள் அனைவரும் காலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது 2 வேளையிலும் 1 முதல் 2 நிமிடங்கள் வரை செய்து பலன் பெறுங்கள். முதலாவதாக 2 முறை மூக்கின் வழியாக மூச்சை உள்ளிழுத்து மூக்கின் வழியாக மூச்சை வெளியே விட வேண்டும். இப்போ பாருங்கள், கைகளை இப்படி மடக்கி கொள்ளுங்கள். எக்ஸப்ட் இந்த ஆள்காட்டி விரல் 2ஐயும் இப்படி நீட்டிக்கொள்ளுங்கள். தென் அதற்கு பிறகு அதை இப்படி வைத்து கொள்ளுங்கள். இப்படி வைத்துக்கொள்ள இந்த நுனியில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி 1 அல்லது 2 நிமிடங்கள் வரை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது டயபெட்டிக்ஸ், சர்க்கரை அல்லது நீரிழிவு நோய்க்கு மிகவும் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும். தினமும் நீங்கள் காலையிலும் மாலையிலும் 2 to 4 நிமிடங்கள் வரை செய்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். த்ரீ 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நான் 25 டைம்ஸ் தான் செய்தேன். நியர்லி ஒரு 1 hour 1.5 minutes தான் செய்தேன். நீங்கள் 2 முதல் ஒரு 5 நிமிடங்கள் வரை செய்து பலன் பெறுங்கள். அடுத்தது இப்படி ஜஸ்ட் பாருங்கள், பக்கவாட்டில் இந்த சைடில் சாய்க்கணும், இந்த சைடில் சாய்க்கணும். இது ஒரு 1 or 2 minutes இப்படியே போல செய்யுங்கள். உங்களுடைய நீரிழிவு அல்லது சர்க்கரையை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ப்ரெஷர் நான் 1 நிமிடம் தான் செய்து காண்பித்தேன். அடுத்ததாக கையை நல்லாக இப்படி மடக்குங்க. உங்களுடைய வயிற்று பகுதியில் இப்படி வச்சுட்டோம், ரைட்டுங்களா? நல்லா இப்படி நல்லா குடிஞ்சு உங்கள் எவ்வளோ 1 நார்மல் மூச்சு விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. முடிஞ்சாலும் இந்த கால்களை இப்படி மேலே தூக்கி கொள்ளலாம். சாதாரண மூச்சை விடுங்கள். இதுவும் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதை ஒரு 2 to 3 minutes எப்படி பண்ணுங்கள், அல்லது 10 times 3 சைக்கிள் செய்து பலன் பெறுங்கள். ஸோ இந்த 2 பயிற்சியும் செய்து தினமும் காலையிலும் அல்லது மாலையிலும் கண்டிப்பாக செய்யலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான். ஸோ உங்களுடைய சர்க்கரை அளவை அல்லது டயட் பயிற்சியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பேஷண்ட் லிசனிங். காட் பிளஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.